அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். அவங்க கேட்குற கேள்விகளில் நியாயமான கேள்வியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதுக்கு உண்டான சோர்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு கம்யூனிவல் வாரியாக எவ்வளவு மார்க் உள்ளவங்க போயிருக்காங்க, எவ்வளவு ரேங்க் உள்ள வரைக்கும் செலக்ட் ஆகியிருக்காங்க, அது பிசி, எம்பிசி, பிஎஸ்சி முஸ்லீம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஜென்ரல் அப்படின்னு ஒவ்வொரு கம்யூனிவல் வைஸாக எவ்வளோ பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு பிடிஎஃபாக இருந்தால் சென்ட் பண்ணுங்கள் சார், அவங்க எத்தனை ரேங்க்குக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாமுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேனுடைய அந்த யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்களுடைய நேமு, கம்யூனிவல் ரேங்க்கு, ஓவரால் ரேங்க்கு இதெல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம் பிடிஎஃப் மாதிரி. அது எல்லாமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அதே மாதிரி அடுத்து வந்த எல்லா எக்ஸாமுக்கும் நம்மகிட்ட கேட்டாங்க. ரோடு இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், ஏஇ ஆகட்டும், நம்மகிட்ட கேட்டாங்க. நம்மக்கிட்ட இல்லை, நம்மகிட்ட கிடைக்கல. அதனால் அதை அப்லோடு பண்ணலை. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேடிஓ எக்ஸாமுக்கு ஒட்டுமொத்த இந்த எக்ஸாம் எழுதவங்க எல்லாருடைய குவாலிஃபை ஆனவங்க எல்லாருடைய ரேங்க் லிஸ்ட்டையும் அவங்க எடுத்த மார்க்கையும் நமக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃப்ரெண்டு ஒருத்தர் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. சார் நீங்கள் இதை உங்களுக்கு தேவைப்படும், நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. நம்ம அவர் அனுப்பிச்சதை நம்ம உடனே அப்படியே அப்லோடு பண்ணலை. ஏன்னா நம்ம செக் பண்ணணும்ல. செக் பண்ணும்போது ஜேடிஓ போஸ்டிங் வாங்கினவங்களுடைய ரீசெண்டாக ஜேடிஓ போஸ்ட்டு வாங்கினவங்களுடைய ஓவரால் ரேங்க் என்ன, அவங்க கம்யூனிவல் ரேங்க் என்னென்னு அவங்களுடைய அந்த இதை பார்த்து நம்ம செக் பண்ணும்போது சிலது சரியாக இருந்துச்சு, ஒரு 1-2 சரியாக வரலை. அது ஊட இல்லை. ஸோ ஏன்னா இது யார் வேணாலும் இதை இது பண்ணலாம், உள்ளே போய் அதை டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் செக் பண்ணும்போது ஜேடிஓ போஸ்டிங் வாங்கினா இப்போ என்கிட்ட நிறையா பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இல்லையா, ஜேடி சார் நான் எத்தனை ரேங்க்கு நான் உள்ளே போயிருக்கேன் அப்படின்னா செக் பண்ணால் கரெக்டாக அவங்களுடைய அந்த அவங்க எந்த ரேங்க்கோ அந்த ரேங்கில் கரெக்டாக போய் பார்த்தா அவங்க இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிவல் வாரியாக நம்ம செக் பண்ணோம்னா சரியாக இருக்குது, ஒரு சிலது மட்டும் விட்டு போயிருக்கு. ஸோ நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணும்போது நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது ஜேடிஓ செலக்ட் ஆனவங்க அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கு, நீங்கள் எடுத்த அந்த ரேங்க் லிஸ்ட் படி இங்கே உங்கள் பேர் இருக்கா மட்டும் செக் பண்ணுங்கள். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் இருக்குது சார் அப்படின்னு உங்களோட இருக்குங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இல்லை சில பேர் சார் என் ரேங்க் நான் இவ்வளோன்னு வந்துச்சு ஆனால் இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் சார் அதை அந்த நம்பர் இல்லைன்னு ஒரு விடுபட்டிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இது அடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது, சிலது இல்லாமல் போயிடுச்சுன்னா மட்டும் சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது அது ஜேடிஓ எக்ஸாம் எழுதுவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்ப்பாங்க இல்லையா, அப்போ எல்லாருக்குமே அவங்களுடைய ஓவரால் ரேங்க் தெரியும், அவங்களுடைய கம்யூனிவல் ரேங்க் தெரியும். ஸோ அவங்க உங்களுடைய ஓவரால் ரேங்க் படி உங்கள் பேரில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இருந்துச்சு அப்படின்னு தயவுசெய்து இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். உங்கள் கம்யூனிவல் ரேங்கை போட்டுங்க, இல்லை உங்களுடைய ஓவரால் ரேங்க் போட்டு சார் என் நேம் இருக்குது சார், நான் இருக்குது, நான் செலக்ட் ஆகிட்டேன். அப்போ இல்லை என் பேர் இருக்குது, நான் செலக்ட் ஆகலை, நான் எத்தனை ரேங்க் இருக்கேன் அப்படின்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் பதிவு பண்ணால் அடுத்து இதை பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தா ஒவ்வொரு கம்யூனிவல் ரீதியாக எவ்வளவு மார்க் வரைக்கும் இந்த வேலைக்கு ஜேடிஓக்கு செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதில் என்ன போட்டிருக்கு, அவங்களுடைய நேம், ஓவரால் ரேங்க், கம்யூனிவல் ரேங்க், அவங்க எடுத்த மார்க்கு, அவங்க கம்யூனிட்டி, அவங்களுடைய ஜெண்டர், அவங்க எதுலேருந்து வராங்களா, இதில் ரிப்பலில் வராங்களா, இல்லை பிடபிள்யூ வராங்களா, இல்லை ஏதாவது ஸ்பெஷல் கோட்டாவில் வராங்களா, அவங்களுடைய சொந்த மாவட்டம் எது, அவங்களுடைய ஏஜ் என்ன, அவங்க என்ன தகுதி
அப்படின்னு முதற்கொண்டு தெளிவாக அதில் போட்டிருக்கு. அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நான் அப்படியே இந்த வீடியோ இந்த டிஸ்பிளேல இது உங்களுக்கு மூவ் ஆகும், ரன் ஆகும். நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் குரூப்பில் போட்டு விட்றேன். ஏன்னா இது எல்லாருக்கும் தேவைப்படாது. தேவைப்படுறவங்க என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு யூஸாக இருக்கும், நீங்கள் பயன்படுத்துங்க. இல்லை தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் இதிலே பார்த்துக்கங்க, வீடியோவிலேயும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிஓ எக்ஸாம் எழுதினாங்க இல்லையா, அவங்களுடைய எல்லாருடைய இதுவும் இருக்குதுல்ல. ஸோ அதனால் கவுன்சிலிங் 2 போகும்போது எவ்வளவு வரைக்கும் தேர்வாக இருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம எத்தனை ரேங்கில் இருக்கோம், ஸோ நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா. ஏன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆன வேக்கன்சியில் ஒரு 80 வச்சுக்கிறோம். 80 அப்படின்னா பிசியில் அடுத்து 10 பேர் கிடைக்குது அப்படின்னா நான் 10க்குள்ளே இருந்தால் எனக்கு கிடைக்கும், இல்லாட்டினா எனக்கு கிடைக்காது அப்படின்னு நம்மளுடைய மார்க்கையும் பிசியில் லாஸ்ட்டாக போனவங்க மார்க்கையும் நம்ம எவ்வளோ வேக்கண்ட்டுக்கு நம்ம செக் பண்ணால் நமக்கு கிடைக்க நமக்கு ஒரு தோராயமாக நமக்கு தெரியும், வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது பயன்படும் தான் இதை நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.
இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காமிச்சது எல்லாமே இந்த பிடிஎஃப் உடைய ஃபுல் டீட்டெயிலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஐடியா கிடச்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது வந்து, ஏன்னா வந்து ஜேடிஓ எக்ஸாம் பெரும்பாலும் இது எல்லாருக்குமே வெளியே கிடச்சிருக்கும். ஏன்னா எனக்கு எனக்கு வந்திருக்கும்போது உங்களுக்கும் வராமல் வந்திருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா தேவைப்பட்டால் நீங்கள் கேளுங்க, நான் அனுப்பிச்சி வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு தோராயமாக நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குண்டான ஒரு அமைப்பு தான். ஸோ வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.